நம்ம வீட்டுல டெய்லி 24 ஹவர்ஸ் ரன் ஆயிட்டு இருக்க அப்ளைன்ஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது ஃபேனா தான் இருக்கும். நார்மலான ஒரு ஃபேன் வந்து பாத்தீங்கன்னா 70 ல இருந்து 80 வாட்ஸ் வரைக்கும் பவர் கன்சியூம் பண்ணும். இதுவே ஒரு பிஎல்டிசி ஃபேன் எவ்வளவு பவர் கன்சியூம் பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லா கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோல அண்டர் 4000ல அமேசான்ல டாப் 5 ஃபேன்ஸ் பிஎல்டிசி எது அப்படின்றதான் லிஸ்ட் பண்ணிருக்கோம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பிஎல்டிசியோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரஷ்லெஸ் டைரக்ட் கரண்ட் மோட்டார் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நார்மலான ஃபேன்ல பாத்தீங்கன்னா இண்டக்ஷன் மோட்டார் யூஸ் பண்ணுவாங்க. இதுவே ஒரு பிஎல்டிசி ஃபேன்ல பாத்தீங்கன்னா கண்ட்ரோலரை யூஸ் பண்ணி ஒரு பிரஷ்லெஸ் டைரக்ட் மோட்டார் யூஸ் பண்ணுவாங்க. சோ இதனால நமக்கு பவர் கன்சப்ஷன் ரொம்பவே கம்மியாகும். இந்த பிஎல்டிசி ஃபேன்ல என்னென்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எப்பயுமே நம்ம சொல்றது பவர் கன்சப்ஷன் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அரௌண்ட் 50 to 60% கம்மியா கன்சியூம் பண்ணும் நார்மல் ஃபேனை விட. ஃபேன் ஓரளவுக்கு சைலண்டாவே இருக்கும் நார்மல் ஃபேனை விட. இன்வெர்டர்ல நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா பேக்கப் நிறைய நேரம் கிடைக்கும். ஏன்னா இதனுடைய பவர் கன்சப்ஷன் ரொம்ப கம்மி இல்லையா. சோ இதனுடைய பவர் கன்சப்ஷன் பத்தி பேசணும் அப்படின்னா 28 வாட்ஸ்ல இருந்து 35 வாட்ஸ் வரைக்கும் தான் மேக்ஸிமம் இதுக்கு பவர் கன்சியூம் பண்ணும். பழைய ஃபேன்ல பாத்தீங்கன்னா ரெகுலேட்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுவோம். இதுல பாத்தீங்கன்னா ரிமோட் இன்க்ளூட் பண்ணிடுறாங்க. சோ அதை யூஸ் பண்ணி நம்ம ஃபேனோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். சில மாடல்ஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபியூச்சர்ஸோட வருது. நம்ம வந்து வைஃபைல கூட ஆப்ரேட் பண்ணிக்கிற மாதிரியான ஃபேன்ஸும் வருது. சோ இதெல்லாம் வந்து ஒரு அட்வான்டேஜஸ். இதுல அட்வான்டேஜஸ் மட்டும் தான் இருக்குதா அப்படின்னா இல்ல, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இனிஷியல் பிரைசிங் ரொம்பவே ஜாஸ்தி. அதர் ஃபேன்ஸை கம்பேர் பண்ணும்போது டபுள் த ரேட்டா இருக்கும் கண்டிப்பா. ஆனா இது வந்து ஒரு ஒர்த்தான இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஒன் டைம் நீங்க டபுள் த அமௌண்ட் பே பண்ணி வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பவர் கன்சப்ஷன்ல ஈஸியா நீங்க நிறையவே சேவ் பண்ணலாம். சோ எது பெஸ்டான ஃபேன்ஸ் அமேசான்ல 4000 கீழே அப்படின்றத பார்க்கலாம். இந்த லிஸ்ட்ல நமக்கு 5th வர்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓரியன்ட்ல ஜெனோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் தான் வருது. இதனுடைய பிரைசிங் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 2800 இருந்து 3200 குள்ள இருக்கு. நான் பிரைசிங் போடுறேன் பாருங்க. இதனுடைய பவர் கன்சப்ஷன் 28 வாட்ஸ்ல இருந்து 32 வாட்ஸ் வரைக்கும் தான் இருக்கு. இதுலயுமே ரிமோட் இன்க்ளூட் பண்றாங்க. இது ஒரு 5 ஸ்டார் எனர்ஜி கன்சப்ஷன் பண்ற ஒரு ஃபேன். நல்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஆப்ஷன். இதுல என்ன ப்ரோஸ் அப்படின்னு இதுல என்ன அட்வான்டேஜஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரஸ்டடான பிராண்ட் தான் ஓரியன்ட். இந்த ஸ்டுடியோல மேல ரன் ஆயிட்டு இருக்குது இந்த ஓரியன்டோட பிஎல்டிசி ஃபேன் தான். இது மாடல் என்னன்னு தெரியல, நான் ஸ்கிரீன்ஷாட் போடுறேன் பாருங்க. சோ ஒரு என்ட்ரி லெவல் பிஎல்டிசி நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த பிராண்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. ரொம்பவே சைலண்டா இருக்கும். இது வந்து ரன் ஆகுது. சோ இதுவுமே ஒரு அட்வான்டேஜ் தான். டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூசர் ரிவ்யூல வந்து நம்ம எடுத்தது ஏர் த்ரோ கொஞ்சம் கம்மியா தான் இருக்குன்னு சொல்லிட்டு யூசர்ஸ் எல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. சோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். நார்மலான ஒரு ஃபேன் அளவுக்கு இதனுடைய ஏர் த்ரோ இருக்காது அப்படின்ற மாதிரி ரிவ்யூஸ் சொல்லியிருக்காங்க. பட் நான் யூஸ் பண்ற வரைக்கும் நல்லா தான் இருக்கு. ஓரியன்ட் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து நல்லா தான் இருக்கு. அந்த குறிப்பிட்ட மாடல் நான் என்கிட்ட இல்ல, பட் நல்லா தான் இருக்கு ஏர் த்ரோலாம். நெக்ஸ்ட் நம்மளுடைய லிஸ்ட்ல 4th வரது பாத்தீங்கன்னா ஹேவல்ஸ் உடைய ஆம்ப்ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஎல்டிசி ஃபேன் தான் வந்திருக்கு. இது வந்து ரொம்பவே ஒரு ஸ்டைலிஷான டெக்கரேட்டிவ் டிசைன்ல கொடுத்திருக்காங்க. இது கூடவே ரிமோட் கண்ட்ரோலும் வந்துருது ஆஸ் யூஷுவல். இதுவுமே பாத்தீங்கன்னா ஒரு பிரீமியமான ட்ரஸ்டட் பிராண்ட் தான். தைரியமா வாங்கலாம். ரொம்ப ஸ்மூத்தான பிளஸ் சைலண்டான ஒரு மோட்டர் தான் இதுல கொடுத்திருக்காங்க. சோ உங்களுக்கு நாய்ஸ் அந்த அளவுக்கு வராதுன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இதனுடைய பிரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா யூஷுவலா 3000 இருந்து 3500 வரைக்கும் வருது. இதனுடைய பிரைஸ் நான் ஸ்கிரீன்ஷாட் ஆட் பண்றேன் பாருங்க. இதனுடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே பிரீமியமான ஒரு டிசைன் கொடுத்திருக்காங்க. பெட்ரூம்ல லிவிங் ரூம்ல எல்லாம் ரொம்பவே ஸ்டைலிஷா இருக்கும் இது யூஸ் பண்ணீங்க அப்படின்னா. பில்ட் குவாலிட்டி பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கு. டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்பிஎம் ரொம்ப அக்ரெசிவா இல்லாம ஓரளவுக்கு பேலன்ஸ்டான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு யூசர் எல்லாம் ரிவ்யூஸ் கொடுத்திருக்காங்க. சோ இது ஒரு பெரிய இஷ்யூ எல்லாம் கிடையாது. கண்டிப்பா தைரியமா பர்ச்சேஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்ல 3rd இருக்கிறது பாத்தீங்கன்னா பஜாஜ் உடைய ஃப்ளோர் டர்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஎல்டிசி ஃபேன் தான் இருக்கு. இது பாத்தீங்கன்னா ரொம்ப ஹை ஸ்பீடான ஒரு பிஎல்டிசி ஃபேன். இதனுடைய பிரைசிங் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். 2000 இருந்து 2500 குள்ளேயே இதனுடைய பிரைசிங் இருக்கு. இதனுடைய பிரைசிங் வந்து நான் ஸ்கிரீன்ஷாட் ஆட் பண்றேன் பாருங்க. சோ ஓரளவுக்கு நம்ம ஈஸியா பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒரு பிரைசிங் தான் இது. இதனுடைய அட்வான்டேஜஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப வேல்யூ ஃபார் மணி தான். கொஞ்சம் ஆர்பிஎம் வந்து ரொம்ப ஹையான ஆர்பிஎம் தான் கொடுத்திருக்காங்க. ஏர் டெலிவரி ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. சோ ஏர் டெலிவரியில எந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜஸுமே கிடையாது. பட்ஜெட்ல ஒரு பிஎல்டிசி ஃபேன் வாங்கணும் அப்படின்னா இதுவுமே ஒரு சாய்ஸா நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம். இதனுடைய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா டிசைன்ல வந்து பிரீமியமாலாம் இருக்காது. ரொம்ப ஆவரேஜான ஒரு டிசைன் தான் கொடுத்திருக்காங்க. நீங்க பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா டிசைனை நீங்க அவாய்ட் பண்ணிடுங்க. ரொம்பவே நல்ல ஃபேன் தான் இது. சோ நீங்க தைரியமா பர்ச்சேஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்ல செகண்டா வரது பாத்தீங்கன்னா கிராம்ப்டனுடைய எனர்ஜியான் ஹைப்பர் ஜெட்னு சொல்லிட்டு ஒரு மாடல் தான். இதனுடைய பிரைசிங் பாத்தீங்கன்னா 3500 இருந்து 3900 வரைக்கும் இருக்கு. நான் ஸ்கிரீன்ஷாட் ஆட் பண்றேன் பாருங்க. இதனுடைய பவர் கன்சப்ஷன் பாத்தீங்கன்னா 28 வாட்ஸ்ல இருந்து 35 வாட்ஸ் வரைக்கும் தான் இருக்குது. சோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பவர் சேவிங்கான ஒரு மாடல் தான். இது ரொம்பவே எக்ஸலண்டான ஒரு ஆர்பிஎம் கொடுக்குது. பிளஸ் ஏர் ஃப்ளோவும் நல்லாவே இருக்குதுன்ற மாதிரி ரிவ்யூஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இதுலயுமே பாத்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ரிமோட் கொடுத்திருக்காங்க. பூஸ்ட் மோட்லாம் இருக்கு. பூஸ்ட் மோட்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நார்மலான ஃபேன்ல எல்லாம் மேக்ஸிமம் ஸ்பீட் பாத்தீங்கன்னா 5ல தான் இருக்கும் இல்லையா. சோ பிஎல்டிசில பாத்தீங்கன்னா பூஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா ரிமோட்லயே மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அது பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பீடா சுத்தம். ஒண்ணும் இல்ல, நம்ம நார்மல் ஃபேன் 5ல சுத்தினா எப்படி இருக்குமோ அந்த ஸ்பீட் வந்து
இந்த பூஸ்ட்ன்ற ஸ்பீட்ல சுத்தும். யூஸ்வலா எல்லா பிஎல்டிசி ஃபேன்லயுமே இந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதனுடைய ப்ரோஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஏர் ஃப்ளோ கொடுக்கும். சம்மருக்கு உங்களுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கிராம்ப்டனை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ட்ரஸ்டடான ஒரு சர்வீஸ் நெட்வொர்க் தான். ஸோ ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா கூட நமக்கு வாரண்டி ஈஸியா கிளைம் பண்ணிக்கலாம். டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு பேசிக்கான டிசைன். ஸோ நீங்க பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்குறீங்க, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா டிசைனை எதிர்பார்க்கறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு பெர்ஃபெக்டான ஒரு சாய்ஸா இருக்கும். ஸோ லாஸ்டா நம்மளோட லிஸ்ட்ல ஃபர்ஸ்டா வரது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அட்டம்பர்க் தான். அட்டம்பர்க்ன்றது ரொம்பவே ட்ரஸ்டடான பிராண்ட் பிஎல்டிசியை பொறுத்த வரைக்கும். பிஎல்டிசி ஃபேன் வாங்குறீங்க அப்படின்னா என்னுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் எப்பயுமே பாத்தீங்கன்னா அட்டம்பர்க் தான் இருக்கும். ரொம்பவே ஒரு ட்ரஸ்டடான பிராண்ட். பிஎல்டிசி ஃபேன்ல ரொம்ப டாப் மோஸ்ட் பிராண்ட் அப்படின்னா கண்டிப்பா அட்டம்பர்க் தான். என்ன மாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அட்டம்பர்க்ல எபிஷியோ, அப்புறமா வந்து ரெனாசா சீரிஸ். ஸோ இது ஃபுல்லாவே உங்களுக்கு ஓரளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஓரளவுக்கு இல்ல, ரொம்பவே அதிகமான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் கண்டிப்பா. பிரைஸ் பாத்தீங்கன்னா 3500 இருந்து 4000 குள்ள இருக்கு. இதனுடைய பிரைஸிங்கும் நான் ஸ்கிரீன்ஷாட் ஆட் பண்ற பாருங்க. இதுவுமே வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் உள்ள ஒரு ஃபேன் தான். ஸோ உங்களுக்கு பவர் கன்சப்ஷன் ரொம்பவே கம்மியா தான் இருக்கும். எக்ஸலண்டான ஒரு ஏர் டெலிவரியை கொடுக்கும். இதுலயுமே ஆஸ் யூஷுவல் ரிமோட் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஒரு பிரீமியமான ரிமோட் தான். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம ஃபேனுடைய ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதுல வந்து டைமர் மோடு, பூஸ்ட் மோடு, ஸ்லீப் மோடுன்னு சொல்லிட்டு 3 மோடு கொடுத்துருக்காங்க ரிமோட்ல. அதை யூஸ் பண்ணி நம்ம ஃபேனை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். டைமர் மோட்னா ஒண்ணு இல்லை, எத்தனை ஹவர்ஸ்க்கு நமக்கு ஃபேன் ஆன்ல இருக்கணும், எவ்வளவு நேரம் கழிச்சு ஆஃப்ல இருக்கும் அப்படின்றத டிசைட் பண்றதுக்காக இந்த டைமர் மோட் கொடுத்துருக்காங்க. ஸ்லீப் மோட்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிராஜுவலான ஒரு ஸ்பீட்ல வந்து இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகி சுத்தும் ஃபேன். ஸோ ஓரளவுக்கு நீங்க நல்ல ஸ்லீப்பிங் மோட்ல போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபேனோட ஸ்பீட் வந்து ஓரளவுக்கு ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும். கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஸ்லீப் மோடுன்னு சொல்றாங்க. இதுல இதனுடைய ப்ரோஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்க்கெட்ல லீடிங்கான பிஎல்டிசி ஃபேன்ல இவங்க தான் வந்து நம்பர் 1ல இருக்காங்க. அட்டம்பர்க் தான். இதுல வந்து ஆஃப்டர் சேல் சப்போர்ட் ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ நீங்க அதை பத்தி கவலைப்படவே தேவையில்லை. எக்ஸலண்டான ரிலையபிலிட்டி. ஸோ உங்களுக்கு ரிலையபிலிட்டி, குவாலிட்டியில எந்த ஒரு குறையுமே இருக்காது. பெர்ஃபெக்டா இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே பிரீமியமா இருக்கும். ஃபியூச்சர்ஸும் ரொம்பவே பிரீமியமா இருக்கும். நீங்க தைரியமா வாங்கலாம் இந்த ஃபேன். டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேல்ஸ் இல்லாத போது கண்டிப்பா உங்களுக்கு பிரைசிங் வந்து கொஞ்சம் அதிகமா போறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஸோ நீங்க ஆஃபர் எப்பயாச்சும் இருக்குது அப்படின்னா கண்டிப்பா அப்போ பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓவராலா பாத்தீங்கன்னா ஆட்டம்பர்க் பிராண்டை நீங்க ட்ரஸ்ட் பண்ணி வாங்கலாம். ரொம்பவே நல்ல பிராண்ட் தான். 4000ல நீங்க எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா ஆட்டம்பர்க் கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு பெர்ஃபெக்டான சாய்ஸா இருக்கும். சிம்பிளா சொல்லட்டுமா, பெஸ்ட் பட்ஜெட் ஃபேன் அப்படின்னா பஜாஜ்ல ஃப்ளோர் டப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேன் சொன்னாலே அது பெஸ்டா இருக்கும் உங்களுக்கு. பெஸ்ட் டிசைன் வேணும் அப்படின்னா ஹேவல்ஸ்ல ஆம்ப்ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன் சொன்னாலே அது உங்களுக்கு பெஸ்டான டிசைனா இருக்கும். பெஸ்ட் ஏர் ஃப்ளோ வேணும் அப்படின்னா கிராம்ப்டன் கரெக்டா இருக்கும் ஏர் ஃப்ளோக்கு. கிராம்ப்டன்ல எனர்ஜி ஆன் ஹைப்பர் ஜெட்னு சொன்னாலே அது உங்களுக்கு ஏர் ஃப்ளோக்கு சூப்பராகவே இருக்கும். பெஸ்ட் ஓவரால் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்டம்பர்க்ல எஃபிஷியோன்னு சொன்னாலே அது சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. பெஸ்ட் என்ட்ரி லெவல் வேணும் அப்படின்னா கண்டிப்பா ஓரியன்டோட ஜெனோ வந்து உங்களுக்கு பெர்ஃபெக்டான ஒரு சாய்ஸா இருக்கும். நீங்க இன்னும் நார்மல் ஃபேன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது கண்டிப்பா பிஎல்டிசியை கன்சிடர் பண்ணுங்க. உங்களுக்கு பவர் கன்சப்ஷன் ரொம்பவே ஒரு சேஞ்சஸ் தெரியும். பிஎல்டிசி ஃபேனை பொறுத்த வரைக்கும் 1ல வச்சு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அரௌண்ட் 28 வாட்ஸ் வரைக்கும் கன்சியூம் பண்ணும். இதுவே நீங்க பூஸ்ட் மோட்ல வச்சு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 33 வாட்ஸ், மேக்ஸிமம் 35 வாட்ஸ் வரைக்கும் தான் கன்சியூம் பண்ணும். ஸோ உங்களுக்கு பவர் நல்லாவே சேவ் ஆகும். கண்டிப்பா பிஎல்டிசி ஃபேன் வாங்கினீங்க அப்படின்னா வருஷத்துக்கு நிறையவே உங்களுக்கு அமௌண்ட் சேவ் ஆகும் இபி பில்ல. இந்த டாப் 5ல உங்களுக்கு எந்த பிராண்ட் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய கேட்ஜெட் கடைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. பிஎல்டிசி ஃபேன் பர்ச்சேஸ் பண்றவங்க யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதே மாதிரியான ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ, பாய்.